Hi students, welcome back to Union to Learn. Standard 7, Term 3, History, Second Chapter, தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். பின்வரும் கூற்றுகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. கூற்று A, B, C, D கொடுத்துருக்குறாங்க. 4 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்துட்டோம்னா வித்தியாசமாக இருக்கிறது டி மட்டும். மதுரை கோவிலில் அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபம் மண்டப கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும். ஸோ 4th ஒன் தான் கரெக்ட் ஆன்சர், டி. 37 கூற்று காரணத்தை ஆய்வு செய்க. கூற்று கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை. கூற்று சரியானதுதான். காரணம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். காரணமும் சரிதான். காரணம் கூற்றை விளக்குகிறது. இப்போ ஆன்சர் பார்த்துட்டோம்னா 3rd ஒன் கரெக்ட் ஆன்சர். கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 38 தஞ்சை பெரிய கோவில் நந்தியின் சிலை டேஸ் அளவு உடையதாகும். ஆன்சர் 15 அடி நீளம், 16 அடி உயரம். செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 39 தஞ்சை பெரிய கோவில் நந்தியின் சிலை டேஸ் பாறைகளை கொண்டு செதுக்கப்பட்டதாகும். ஆன்சர் 4th ஒன் 3. 40 மகாபலிபுரத்தில் உள்ள 7 கோவில்கள் என்று அழைக்கப்படும் கோவிலில் எத்தனை கருவறைகள் உள்ளன? ஆன்சர் செகண்ட் ஒன் 2. 41 மகாபலிபுரம் கோவில் டேஸ் தெய்வங்களுக்கு படைத்தளிக்கப்பட்டது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் சிவன் விஷ்ணு. 42 கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் டேஷ். ஆன்சர் 4th ஒன் ராஜேந்திர சோழன். 43 கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் உயரம் டேஷ் ஆகும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 55 மீட்டர். 44 சோழர்கள் வீழ்ச்சி அடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் டேஷ் ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரம் ஆகும். ஆன்சர் செகண்ட் ஒன் 250. 45 தராசுரம் கோவிலின் ஒட்டுமொத்த வடிவம் டேஷ் போல காட்சியளிக்கிறது. ஆன்சர் 3rd ஒன் தேர். 46 பிள்ளையார்பட்டியில் உள்ள குடைவரை கோவில் டேஷுக்காக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆன்சர் 3rd ஒன் சிற்பங்கள் கல்வெட்டுகள். 47 வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. ஆன்சர் 4th ஒன் கங்கை கொண்ட சோழபுரம். 48 மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் 4th ஒன் 1984. 49 முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பு அம்சம் யாது? ஆன்சர் செகண்ட் ஒன் விமானங்கள். 50 அழகிய நம்பி கோயில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் 3rd ஒன் திருநெல்வேலி. 51 வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் 4th ஒன் 2ஆம் நந்திவர்மன். 52 கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக. பல்லவர் காலம் கிபி 600 to 850, முற்கால சோழர்கள் கிபி 850 to 1500, பிற்கால சோழர்கள் கிபி 600 to 1350, நவீன காலம் கிபி 1500க்கு முன்னர். ஸோ சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 53 துவார பாலகர்கள் என அழைக்கப்படுபவர் டேஸ். ஆன்சர் வாயிற் காப்போர். 54 ராஜசிம்மன் என்ற இயற்பெயர் கொண்டவர் டேஷ். ஆன்சர் 4th ஒன் 2ஆம் நரசிம்மவர்மன். 55 கீழே உள்ளவற்றில் பல்லவ மன்னன் யார்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 2ஆம் நரசிம்மவர்மன். 56 தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் பஞ்ச பாண்டவர் ரதம். 57 பின்வருவனவற்றுள் எது பஞ்ச பாண்டவர் ரதம்? ஆன்சர் 4th ஒன் பீம ரதம். 58 அர்ச்சுனன் தவம் இருக்கும் பாறையின் உயரம்? 3rd ஒன் 45 அடி. 59 ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்கள் ஆகியோரின் சிறப்புகளை எடுத்துரைப்பது? மாடக்குழி. 60 பல்லவர்களின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன் முற்கால பாண்டியர். 61 பாண்டிய பேரரசின் குகை கோவில்களில் மிக முக்கியமானதாக கருதாதவை? ஆன்சர் 3rd ஒன் தஞ்சாவூர். 62 கருவறை வாயிலின் இருபுறத்திலும் டேஷ் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் துவார பாலகர். 63 பாண்டியர் காலத்து சிவன் கோவில்களின் லிங்கங்கள் எந்த பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும்? ஆன்சர் 4th ஒன் தாய் பாறை. 64 கழுகுமலை கோவிலின் உச்சியில் உள்ள சிற்பம் எது? ஆன்சர் 3rd ஒன் தட்சிணாமூர்த்தி. 65 பாண்டியர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது டேஸ். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். 66 சித்தன்னவாசல் சமண துறவிகள் வாழ்ந்த இடம் டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன் குகை. 67 முற்கால சோழர்களின் கோவில் கட்டட கலைக்கு எடுத்துக்காட்டு டேஷ். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தாதாபுரம் கோவில். 68 கோவில்களின் அதிக எண்ணிக்கையில் தேவகோஷ்டங்கள் இருந்தால் அதை டேஷ் என்பர். ஆன்சர் தேர்ட் ஒன் செம்பியன் மகாதேவி பாணி. 69 செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு எடுத்துக்காட்டு டேஷ். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் திருப்புரம்பியம் கோவில். 70 கற்ப கிரகத்தின் மேலுள்ள கட்டுமானம் என்பது என்ன அல்லது என்பது எது பார்த்துட்டோம்னா ஃபோர்த் ஒன் விமானம். கற்ப கிரகத்தின் மேலுள்ள கட்டுமானம் என்பது எதுன்னா விமானம். ஸோ எல்லாம் மார்க் பண்ணிட்டோம், ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.